ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மாதம் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம். சிவாலயத்துக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுத்தாலே போதும். சொந்த வீடு கனவு நனவாகும், நல்ல வேலை கிடைக்கும், கடன் நீங்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி வாங்கி கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு தான். அதுலேயும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். சிவபெருமான் தேவர்களை காப்பதற்காக ஆழகால விஷத்தை உண்ட நேரம்தான் இந்த பிரதோஷ வேலை. அந்த ஆழகால விஷத்தால இந்த உலகத்துக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான செயல்தான் இந்த ஒரு பிரதோஷம். ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் வளர்பிறைக்கு பிறகும் 2 வகையான பிரதோஷங்கள் வரும். பிரதோஷத்துக்கான அந்த திதி திரியோதசி திதி. திரியோதசி திதியை கணக்கு பண்ணி அந்த திதி முடியறதுக்குள்ள எந்த வேலையில மாலை 4:30 6 மணி வருதோ அதை கணக்கு பண்ணி பிரதோஷ வேலையா கணக்கில் எடுத்துக்கணும். பிரதோஷ தினத்துல சிவபெருமான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்த தேவர்கள் நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று பார்த்ததா ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு. அதனாலதான் நம்ம பிரதோஷத்தன்னைக்கு சிவாலயத்துக்கு போகும்போது சிவலிங்கத்தை நீங்க வணங்குனீங்கன்னா நேரடியா கர்ப்பகிரகத்துக்கிட்ட போய் வணங்குறது இருக்கட்டும், கோவிலுக்குள்ள நுழைந்த உடனேயே சிவபெருமான நந்தி தேவருக்கு பின்புறம் நின்று அந்த 2 கொம்புகளுக்கும் நடுவிலேயே சிவலிங்கம் தெரியாத மாதிரி தரிசிக்கிறது கோடி புண்ணியம். பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷத்துக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பிரதோஷம் சனிக்கிழமையில வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு வருஷத்துல மொத்தமா 12 தமிழ் மாதங்கள்ல 24 பிரதோஷங்கள் வரும். அதுல ஒரு சில மாதங்கள் நமக்கு சனி பிரதோஷமா வரும். ஏதாவது ஒரு சனி பிரதோஷத்தை நீங்க முழுமையா விரதம் இருந்து சிவபெருமான வணங்குனீங்கன்னா வருஷத்துல இருக்கக்கூடிய மீதி 23 பிரதோஷத்தையும் முழுமையாக வழிபட்ட பலனையும் திருப்தியும் இந்த ஒரு நாளே கிடைக்குமா? அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த ஒரு பிரதோஷம். பொதுவாக இந்த பிரதோஷ வேலை நம்ம வீடு பக்கத்துல சிவாலயம் இருக்கு அப்படின்னா மாலை 4:30 6 மணியை கணக்கு வச்சுப்பாங்க. இந்த 1.5 மணி நேரத்துல 33 கோடி தேவர்கள் எல்லா கடவுள்களும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் பூஜைகளையும் பார்ப்பதற்கு கோவிலுக்கு வருவாங்க, கோவில்ல சூழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அந்த நேரத்துல நாமும் பிரதோஷ வேளையில கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கினோம்னா இவங்க 2 பேரோட அருளை மட்டும் பெறாம அங்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையோட அருளையும் நம்ம சேர்த்து பெற முடியும். அதனாலதான் பிரதோஷ வேளையில பிரதோஷ நேரத்துல நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பிரதோஷத்தை ஒருத்தவங்க ஒரு முறையில வழிபடுவாங்க. நீங்க எப்படி வழிபட்டாலும் சரி, சிவபெருமானை நம்பி எடுக்கக்கூடிய இந்த ஒரு விரதம் கண்டிப்பா உங்களை கைவிடாது. சில பேர் சாப்பாடு எடுத்துக்காம விரதம் இருந்து உபவாசம் இருந்து விரதம் இருப்பாங்க. சில பேர் பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துட்டு விரதம் இருப்பாங்க. அது அவங்களோட உடல்நிலையை பொறுத்தது. எப்படி இருந்தாலும் சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சிவபெருமான கோவிலுக்கு போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வந்தா போதும், எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஒரு பிரதோஷ நேரத்துல பிரதோஷ வேலையில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? நம்ம எதுக்காக ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போறோம்? சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கும் அந்த அலங்காரத்துக்கும் விஷயங்களை நம்ம பார்க்கறது தான். அப்படி நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை நம்ம கையால் நம்ம வாங்கி கொடுக்கணுமா? குறிப்பா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்கள் இருக்குல்ல, இத அடிச்சுக்கிறதுக்கு வேற பொருட்களே இல்லை. இதுக்கப்புறம் நீங்க சனி பிரதோஷம் கிடையாது, எந்த ஒரு பிரதோஷத்துக்காக நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி, இந்த 3 பொருளை கையில் எடுத்துட்டு போங்க. நீங்க வேண்டக்கூடிய காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும். குறிப்பா சொந்த வீடு கனவு, கடன் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும். அது உங்களுக்கோ உங்க மகனுக்கோ மனைவிக்கோ கணவருக்கோ யாருக்கு வேணா இருக்கலாம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களுக்கும் ஒரு மகிமை இருக்கு. சரி, முதல்ல முக்கியமான பொருள் என்ன? நந்தி தேவருக்கு அபிஷேகம் நடக்கும் இல்லையா? அப்படி நந்தி தேவருக்கு நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள், இது பொதுவா எல்லார் வீடு பக்கத்துலயும் ரொம்ப எளிதா கிடைக்கும். அதிர்ஷ்டவசமா சில பேருக்கு அவங்க வீட்டு தோட்டத்திலோட இந்த பொருள் கிடைக்கலாம். அதுதான் நார்த்தங்காய். நந்தி தேவருக்கு பால் பழம் பன்னீர் சந்தனம் சொல்லி பல வகையான பொருட்களை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்துல ரொம்ப முக்கியமான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா நார்த்தங்காய் தான். நார்த்தங்காய நாம நந்தி தேவருக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது நம்மளோட நோய் நொடிகள் நீங்கும், நல்ல வேலை கிடைக்கிறது, ஆரோக்கியம் மேம்படும், கடன் பிரச்சனை தீரும். இது நந்தி தேவருக்கு நார்த்தங்காயை வாங்கிட்டு போய் கொடுக்கறதால. நீங்க நார்த்தங்காயை கோவிலுக்கு எடுத்துட்டு போகும்போது அங்க கோவில்ல நந்தி தேவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை 2ஆ கட் பண்ணி அதை சாறு பிழிந்து
அதை வந்து நந்திதேவருக்கு அபிஷேகமா கொடுப்பாங்க. அது கோடி புண்ணியம். இது கடன் தீர்வதற்காகவும் நம்மளோட உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் இந்த ஒரு பொருள். அடுத்து சிவபெருமானுக்கு போகணும். சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய முக்கியமான பொருள்ல ஒண்ணு தாமரை மலர். அதுவும் வெண் தாமரை மலரா இருந்தா இன்னும் விசேஷம். சிவாலயத்துக்கு நீங்க பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க கோவில் வாசல்ல வில்வ இலை, தாமரை மலர்கள், இன்னும் நிறைய பொருட்கள், பூஜை பொருட்கள் வச்சிருப்பாங்க. அருகம்புல் கூட விற்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள்ல வெண் தாமரை கிடைச்சதுன்னா அதை நீங்க எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வெண் தாமரை கிடைக்கல, மற்ற நிறங்கள்ல தான் தாமரை இருக்குன்னா பரவாயில்ல. வெண் தாமரை கிடைச்சா விசேஷம். இல்லைன்னா என்ன தாமரை மலர் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க சிவன் கோவில்ல, சிவாலயத்துல சிவலிங்கத்துக்கு படைக்கணும். இது மூலயமா என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப நாட்களாவே வாடகை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொந்த வீடு கனவு கனவாவே இருக்கு, நினைவாக மாட்டேங்குது. இல்லைன்னா வீடு வந்து சொந்த வீட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க, அது பாதிலே நிற்கும். அது முழுமையா பூர்த்தி அடையாம இருக்கலாம். இல்ல அந்த வீடு கட்டுறதுக்கான லோன் சாங்ஷன் ஆகாம அது நிலுவையில தள்ளி போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சொந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா நீங்க சிவபெருமானுக்கு தாமரை மலரை, முடிஞ்சா வெண் தாமரை, அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய தாமரை மலரை உங்க கையால எடுத்துட்டு போயிட்டு சமர்ப்பிக்கிறது கூடுதல் விசேஷம். கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள, அடுத்த பிரதோஷத்துக்குள்ள கண்டிப்பா நல்ல செய்தி உங்களை தானாக தேடி வரும். அடுத்து நல்ல வேலை கிடைப்பதற்கு இந்த பொருளை நீங்க சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், நந்திதேவருக்கும் கொடுக்கலாம். அது என்னன்னா இளநீர். அபிஷேகங்கள்லயே இந்த இளநீர் அபிஷேகத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. அதாவது குளிர்ச்சி அடையக்கூடிய பொருள் வந்து இந்த இளநீர். நம்ம உடல்ல ரொம்ப ஹீட் அதிகமாயிடுச்சுன்னா இளநீர் கொடுக்கும்போது சூடு தனின்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் ஒரு அக்னி தெய்வம். அக்னீஸ்வரரா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நம்ம வந்து கையால இளநீரை கொடுக்கும்போது அந்த இளநீரத்தை அபிஷேகம் பண்றாங்கல்ல, அந்த அபிஷேகத்து மூலயமா சிவபெருமானோட மனசும் உடம்பும் குளிர்ந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த வாரி கொடுப்பார். அந்த நேரத்துல நீங்க இளநீரை வாங்கி கொடுத்து உங்களுக்கோ, உங்க கணவருக்கோ, மனைவிக்கோ, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது நபருக்கோ நல்ல வேலை கிடைக்கணும்னு மனசார பாத்திர பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நல்ல வேலை அமையும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். சிவபெருமானுக்கு பிரதோஷத்துக்கு வெறும் இளநீரை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இல்ல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, சரியான ஒரு வேலை கிடைக்காம தள்ளி போயிட்டே போகுது இல்ல, அந்த முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைப்பதற்கான வழிவகையை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க நந்திதேவருக்கும் 2-3 இளநீர் வாங்கி கொடுக்கலாம், சிவபெருமானுக்கும் 2-3 இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நாம சொல்லிக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலயமா கடன் தீரும், சொந்த வீடு கனவு நனவாகும், நல்ல வேலை கிடைக்கும். இந்த 3ம் கிடைச்சிட்டாலே ஒருத்தவங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவாங்க. வாடகை கொடுக்குற விஷயம் இருக்காது, நல்ல வேலை கிடைச்சிட்டா மாசம் மாசம் சம்பளம் வந்துடும், கடன் தீர்ந்துச்சுன்னா சேமிப்பு அதிகமாகும், கூடவே உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுதான் இந்த 3 பொருளுக்கும் இருக்கக்கூடிய மகத்துவங்கள். இது எல்லாமே சாம்பிள் தான். இது இல்லாம பால், பழம், தயிர் இந்த மாதிரி மற்ற பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இந்த 3 பொருட்களும் முக்கியமான பொருள். இதுல உங்களுடைய கோரிக்கை எதுவா இருக்கோ அந்த கோரிக்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க நார்த்தங்காய் மட்டுமோ, இல்ல தாமரை மலர்களையோ, இல்ல இளநீர் மட்டுமோ நீங்க வாங்கி சமர்ப்பிக்கலாம். இந்த ஒரு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போன மாதம் ஒரு சனி பிரதோஷம் வந்துச்சு, அதை தவற விட்டவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.